ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கான அப்ளிகேஷன் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதாவது நிறைய மாணவர்கள் 12th ரிசல்ட் வந்த அன்னையிலேருந்து எப்போ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க, நர்சிங் படிக்கணும், பிஃபார்ம் படிக்கணும், அலைடு கோர்சஸ் எல்லாம் படிக்கணும்ட்டு ஆசையோடு இருந்திருப்பீங்க. இப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். எந்த தேதி வரைக்கும் தெரியுமா? ஜூலை 7ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் எல்லாருமே ஆன்லைன் வழியாக அப்ளிகேஷன் போட்டுடலாம். அதாவது பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் 19 டிகிரி கோர்சஸுக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் ஒன்று போடுற மாதிரி இருக்கும். சில பேர் வந்து டிப்ளமோ நர்சிங், அதாவது ஜிஎன்எம் நர்சிங் சொல்லுவாங்க, அதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே சேம் டைம் ஃபார்ம் டி 6 வருஷ கோர்ஸ் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபார்ம் டிக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். சில மாணவர்கள் பிஃபார்ம் முடிச்சுட்டு ஃபார்ம் டி பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாணவர்களுக்குமே அப்ளிகேஷன் இப்போ ஆன்லைனில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் நமக்கு தேவை, ஸோ நம்ம வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். நம்ம சேனலை புதுசாக பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நானும் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஎஸ். அதாவது மாணவர்களே, இந்த நாளுக்காக ஒரு நாளும் வெயிட் பண்ண பல மாணவர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ஹாப்பி தான். ஸோ இப்போ நமக்கு வெப்சைட்லேயே எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நீங்கள் இந்த ஆன்லைன் வெப்சைட் வழியாக தான் இந்த tnmedicalselection.net அப்படிங்கிற இந்த வெப்சைட் வழியாக தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நமக்கு வந்து அப்ளிகேஷன் ஆன்லைனில் 4 அப்ளிகேஷன். இதில் வந்து நமக்கு பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸுக்கு நமக்கு ஒரே ஒரு அப்ளிகேஷன் போட்டால் போதும். நீங்கள் ஜிஎன்எம் நர்சிங், நீங்கள் வந்து டிப்ளமோ நர்சிங் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு தனியாக அப்ளை பண்ணணும். ஃபார்ம் டி பண்ணுறதா இருந்தால் ஃபார்ம் டிக்கு தனியாக அப்ளை பண்ணணும். இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வெப்சைட் வழியாக தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்னொன்னையும் காமிக்கிற மாதிரிங்களா. இப்போ நீங்கள் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் போகணுன்னா இதில் அப்ளை பண்ணணும், தனி வெப்சைடு. ஸோ அதே போல் நீங்கள் ஃபார்ம் டிக்கு மட்டும் தனியாக அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் டிப்ளமோ நர்சிங் பண்ணுறதுனா தனியாக அதுக்கு ஒரு அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபீமேலுக்கு மட்டும்தான் டிப்ளமோ நர்சிங், அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கவனமாக தெரிஞ்சுக்க வேண்டியதுனா, இந்த பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, மொத்தம் வந்து அதில் 19 இருக்குது. அதுக்கு ஒரே அப்ளிகேஷன் போட்டால் போதும். நீங்கள் தனித்தனியெல்லாம் போட தேவையில்ல. அது நமக்கு அந்த ஒரு குழப்பம் இருக்கும். ஸோ அப்ளை பண்ணையிலே மாணவர்கள் வந்து அங்கே வந்து ஒரு அப்ளிகேஷன் ஐடி பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுக்குன்னு நான் தெளிவாக வந்து ஒரு டெமோ வீடியோ கொடுக்குறேன். இப்போதைக்கு நமக்கு இந்த நீங்கள் அப்ளை பண்ணணும்னு இருக்கக்கூடிய ஒரு மாணவருக்கு நான் சொல்கிறது, இந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டு ரொம்ப முக்கியம். இந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டு ரொம்ப முக்கியம். இதை வச்சு தான் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கவனமாக தெரிஞ்சுக்க வேண்டியதுனா, இந்த பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸில் அந்த 19 கோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க ஒன்று ஒன்றா. பிஃபார்மு, பிபிடி, பிஎஸ்எல்பி, அதுக்கப்புறம் பிஎஸ்சியில் வந்து நர்சிங்கு, அதுக்கப்புறம் பிஎஸ்சியில் ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, பிஎஸ்சியில் ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி, பிஎஸ்சியில் கார்டியோ பல்மரி டிஃப்யூஷன் டெக்னாலஜி, பிஎஸ்சியில் மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, பிஎஸ்சியில் ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி, பிஎஸ்சியில் வந்து கார்டியோ டெக்னாலஜி, பிஎஸ்சியில் கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, பிஎஸ்சியில் டயாலிசிஸ் டெக்னாலஜி, பிஎஸ்சியில் பிசிஷியன் அசிஸ்டன்ட், பிஎஸ்சியில் ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, பிஎஸ்சியில் வந்து ரெசிபிரேட்டரி தெரப்பி, பிஆப்டம், பிஓடி, அதுக்கப்புறம் பிஎஸ்சியில் நியூரோ எலக்ட்ரோ பிசியாலஜி, பிஎஸ்சியில் வந்து கிளினிக்கல் நியூட்ரிஷன். இந்த 19 வகையான டிகிரி கோர்சஸுக்கு ஒரே அப்ளிகேஷன் தான். அதுக்கு எவ்வளோ ஃபீஸு? 500 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைனில். ஒரே இது எல்லாத்துக்குமே ஒரே அப்ளிகேஷன் தான். ஸோ அதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், இந்த வெப்சைட் வழியாக போயிட்டு நமக்கு வந்து என்ன பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸுக்கு இதில் அப்ளை பண்ணிக்கலாம். இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நான் வீடியோ கொடுக்குறேன். இப்போ நமக்கு எல்லாத்துக்குமே இது மற்ற இதுக்கும் அதுக்குன்னு தனித்தனியாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு கவனமாக வேண்டியது என்னன்னா, இப்போ இந்த வெப்சைட்டில் வந்து நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ப்ராக்ஸ்பெக்டஸை கொடுத்துருக்காங்க. அதில் ப்ராக்ஸ்பெக்டஸ் அதை வந்து நீங்கள் படித்து பார்க்கணும். நிறைய மாணவர்கள் அதை படிக்கிறதே இல்லை. அதை படித்தாதான் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நமக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் இதில் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு நான் இதில் உங்களுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம இன்னும் தெளிவாக அதில் படிக்கலாம். இப்போ என்னென்ன சர்டிஃபிகேட் இணையதளம் விண்ணப்பத்திற்கான சமர்ப்பிக்கும் பொழுது கீழே கொடுக்கப்பட்டுள்ள அசல் சான்றிதழ்கள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய விண்ணப்பதாரர்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10th மார்க் ஷீட், உங்களுடைய கிளாஸ் 10th மார்க் ஷீட் தேவை 1. அதுக்கப்புறம் உங்களுடைய மார்க் ஷீட், அதாவது என்ன மேல்நிலை தேர்வு அல்லது வேறு ஏதேனும் தகுதி வாய்ந்த அதிகாரங்கள், அதாவது உங்களுடைய 12th மார்க் ஷீட், ஈக்குவலன்ட் மார்க் ஷீட் இருக்கு பார்த்தீங்களா, 12th மார்க் ஷீட், அது தேவை 2. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிசி வந்து வாங்கியிருப்பீங்க. மேல்நிலை படிப்பு அல்லது அதற்கான சமமான படிப்பு முடித்ததும் அந்த பெறப்பட்ட மாட்டு சான்றிதழ், அதாவது அந்த டிசின்னு சொல்கிறாங்க, அதுதான் டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட். இதை வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் தேவை, நீங்கள் உள்ளே அப்லோட் பண்ணணும் இதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவை, பிறப்பிடச் சான்றிதழ் தேவை, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவை. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாருமே வாங்கி வச்சுக்கணும். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கட்டாயமாக தேவை. இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவை, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவை. அதன் பிறகு சிறப்பு பிரிவினர், இதில் வந்து யார் சிறப்பு பிரிவினரில் வருவாங்கன்னா,
அதாவது குறிப்பாக நம்மளுடைய எக்ஸ் சர்வீஸ் மேனு, அப்புறம் இந்த டிஃப்ரெண்ட் லேபிள், இந்த பிடபிள்யூடின்னு சொல்லுவாங்க, அந்த கேட்டகரிக்கு வந்து இங்கே அனெக்சர் 1 அனெக்சர் 2ல வந்து ஒரு ஃபார்ம் இருக்குது. இந்த ப்ராஸ்பெக்டஸை நீங்கள் வந்து நான் ப்ராஸ்பெக்டஸோட லிங்கை கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அனெக்சர் 1 அனெக்சர் 2 அந்த ஏபியில் இருக்குது. அதை எடுத்து அதை ஃபில்அப் பண்ணி நீங்கள் அதை உள்ள அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அப்லோட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் வந்து சிறப்பு பிரிவினரில் உங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் உங்களை சேர்த்துக்குடுவாங்க. ஸோ இப்போ வந்து அடுத்தது என்ன வேணும்னு சொல்லியிருக்காங்க. 6th to 12th வரைக்கும் படித்த மாணவர்கள், அதாவது கேண்டிடேட் ஹூ ஸ்டடிட் இன் தமிழ்நாடு, அந்த ப்ரூஃப்னா ஒன்றும் இல்லை, அந்த போனோபைட் சர்டிஃபிகேட் தேவை. ஸோ அது வந்து சில மாணவர்கள் இப்போ எம்இஸ் நம்பர் கொடுத்தனால சில பேருக்கு கேட்குது, சில பேருக்கு கேட்கல. ஸோ வேணுங்கிறவங்க இதை வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து முதல் பட்டதாரி, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ரொம்ப முக்கியம். முதல் பட்டதாரி சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தனியார் கல்லூரிகளுக்கெல்லாம் போகும்போது உங்களுக்கு கட்டாயமாக ஃபீஸ் வந்து விலக்களிக்கப்படும். கண்டிப்பாக குறைப்பாங்க, ஒரு 20,000 குறைப்பாங்க. கட்டாயமாக நீங்கள் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து பேரண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களுடைய பேரண்டோட பெற்றோர் சாதி சான்றிதழ் தமிழ்நாடு அரசால் நியமனம் செய்ய தகுதி வாய்ந்த அந்த அதிகாரிகளிடம் பெற வேண்டும். இவ்வளோ தாங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் மற்ற மாணவர்கள் இந்த இன்கம் சர்டிஃபிகேட்லாம் வந்து இந்த எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அதுக்கப்புறம் கன்வெர்டட் கிறிஸ்டின் இந்த மாணவர்களுக்கெல்லாம் கட்டாயமாக அந்த மாணவர்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அது தேவை. வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இதெல்லாம் நம்ம படிச்சிட்டோம். இப்போ நமக்கு வந்து இப்போ ஒரு தெளிவு வேணும். இப்போது மாணவர்கள் யாருமே இதை வந்து ஒரு கவலைப்பட வேணாம், பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். அவசரப்பட்டு வேகமாக அப்ளை பண்ண தேவையில்ல. நமக்கு டைம் எப்போ வரைக்கும் இருக்குது? ஜூலை 7ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் டைம் இருக்குது. ஆன்லைன் வழியாக பொறுமையாக நம்ம அப்ளிகேஷனை போட்டுக்கலாம். ஸோ தனித்தனியாக இப்போ சார் நான் வந்து பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸுக்கு நான் தனியாக அப்ளிகேஷன் போட்டுறணுமா, அதுக்கு தனியாக அப்ளிகேஷன் போட்டுங்க. நீங்கள் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் போட்டிங்கன்னா தனியாக, அதுக்கப்புறம் நீங்கள் ஃபார்ம் டிக்கு போடணும்னா தனியாக ஃபார்ம் டி, அதுக்கப்புறம் ஜிஎன்எம் நர்சிங் வேணும்னா தனியாக. இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா தனித்தனியாக எல்லாத்துக்குமே ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு தான் ரேங்க் லிஸ்ட் அடிப்படையில் தான் நமக்கு சீட்டு கொடுக்கப்படுது. தமிழ்நாட்டில் இப்போ என்னென்னா நிறைய மாணவர்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், நாங்கள் வேறு ஸ்டேட்டில் படிச்சிருக்கோம், வேறு தமிழ்நாட்டில் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் உங்களுக்கு இருக்கணும், இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். நாங்கள் வேறு ஸ்டேட்டில் படிச்சிருக்கோம் அது இதுன்னு ஏகப்பட்ட குளறுபடியில் நிறைய பேர் இருக்கலாம். அதுக்காக நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். 31 டிசம்பர் 2025 17 வயது நிறைவு செய்தவராக இருத்தல் வேண்டும். அதே போல் சில நாட்களுக்கு பிறகு பிறந்தவர்கள் பரிசீலிக்கப்படுவார்கள். அதாவது அதிகபட்சம் 15 நாள். டிசம்பர் 31ஆம் தேதி எப்போ பார்க்கும்போது உங்களுக்கு 17 வயது நிறைவடைந்திருக்க வேண்டும், நிறைவு செய்தவராக இருக்க வேண்டும் போட்டிருக்காங்க. அவ்வளோதான். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் யார் யாரெல்லாம் சார் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஃபார்ம் பிஎஸ்எல்பி பிஆப்டம் இந்த 3 கோர்சஸுக்கும் நீங்கள் படிக்கணும்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அதுக்கப்புறம் வந்து பயாலஜி இது 3ஐயும் எடுத்துருக்கலாம். இல்லை பாட்னி சுவாலஜி இருந்தாலும் ஓகே தான், இல்லை ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் மார்க்காக இருந்தாலும் ஓகே தான். நீங்கள் எல்லாமே இந்த 3 கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த 3 கோர்ஸை தவிர மற்ற எல்லா கோர்ஸும் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி கட்டாயமாக வேணும். பாட்னி சுவாலஜி இருந்தாலும் ஓகே. இதுதான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ நமக்கு எல்லாத்துக்கும் ஒரே வழி, ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் பொறுமையாக அப்ளை பண்ணலாம், அவசரப்பட்டு அப்ளை பண்ணிடாதீங்க. ஸோ பொறுமையாக போய் எல்லா சர்டிஃபிகேட்டையும் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்கன்னா, இப்போ நான் சொன்ன சர்டிஃபிகேட் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குன்னா கம்ப்யூட்டர் சென்டரில் போய் பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். லாகின் ஐடி பாஸ்வேர்ட்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் டெமோ வீடியோ எல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை டிடிஜிஸ். தேங்க்யூ.